மகனே, மகளே, உன் வீட்டுக்குள் நுழையவே உனக்கு பயமாக இருக்கிறதல்லவா? நிம்மதி தேடி எங்கே போவது என்று தெரியாமல் தவிக்கிறாய். இந்த செய்தி இப்போது உன் செவிகளில் ஒலிப்பது தற்செயல் அல்ல. உன் குடும்பத்தில் இழந்த சமாதானத்தை மீண்டும் கொடுக்கவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். உன் மனத்தின் காயங்களையும் நான் அறிவேன். கண்களை மூடு. உலகத்தின் சத்தங்களை மறந்துவிடு. அடுத்த சில நிமிடங்கள் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றப்போகும் நிமிடங்கள். கவனமாக கேள். நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். வெளியில் எல்லோரிடமும் சிரித்து பேசிவிட்டு வீட்டு வாசலை மிதித்ததும் உன் முகம் வாடிவிடுகிறது என்பதை நான் அறிவேன். 4 சுவர்களுக்குள் நடக்கும் போராட்டங்கள் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. காலையில் எழும்போதே இன்று என்ன பிரச்சனை வரும் என்ற நடுக்கம், யார் என்ன சொல்லிவிடுவார்களோ என்ற பயம். உன் சொந்த வீட்டிலேயே நீ ஒரு அந்நியன் போல உணர்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உன் உள்ளத்தை நொறுக்குகிறது. உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் துணையாருக்காக நீ எவ்வளவோ தியாகம் செய்கிறாய். உன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கிறாய். உன் ஆசைகளை புதைத்து விடுகிறாய். ஆனாலும் உனக்கு கிடைப்பது அலட்சியமும் அவமதிப்பும் தான். எதுவும் செய்தாலும் இவர்களுக்கு திருப்தி இல்லையா என்று நீ உள்ளுக்குள் குமுறுகிறாய். சில நேரங்களில் வார்த்தைகள் ஈட்டிகளைப் போல உன் நெஞ்சில் பாய்கின்றன. அதை தாங்கிக் கொண்டு மௌனமாக தனி அறைக்குள் சென்று கதவை மூடி அழுகிறாய். உன் கண்ணீரின் வெப்பத்தை அந்த தலையணை மட்டுமே அறிவது போலிருக்கிறது. சில நேரங்களில் வீட்டில் பேசவே இல்லாத ஒரு கனமான அமைதி நிலவுகிறது. அது சண்டையை விடவும் வலியானது. ஒரே வீட்டிலிருந்தும் ஆளுக்கொரு திசையில் முகம் திருப்பி இருப்பது உன் மனதை நொறுக்குகிறது. உன் பிள்ளைகள் உன் வார்த்தையை கேட்பதில்லை. அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்களோ என்ற பயம் உன்னை வாட்டுகிறது. உன் உறவுகள் உன்னை மதிப்பதில்லை. எல்லாவற்றையும் நான் தான் சுமக்க வேண்டுமா? என்னை ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா என்று நீ கதறுகிறாய். அன்பானவனே, கலங்காதே. நீ தனியாக இல்லை. உன் கண்ணீரை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிக்கிறேன். நீ அனுபவித்த அவமானங்களையும் வேதனைகளையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். நீ சகித்த அனைத்திற்கும் ஒரு பலன் உண்டு. நீ பலவீனமானவன் அல்ல. உன் குடும்பத்தை உடையாமல் காத்துக் கொண்டிருக்கும் ஒரு வீரன் நீ. உன் மௌனம் கோழைத்தனம் அல்ல. அது உன் பொறுமை, உன் அன்பு. மனிதர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உன் பரலோக தகப்பன் நான் பார்க்கிறேன். இனி நீ உன் குடும்ப பாரத்தை தனியாக சுமக்க வேண்டாம். அதை என்னிடம் ஒப்படை. நான் சுமக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்று உன் குடும்ப பாரத்தை என் பாதத்தில் இறக்கிவை. தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. நான் நினைத்தால் கல்லான இதயங்களையும் மிருதுவாக்க முடியும். உன் துணையின் கடினமான சுபாவத்தையும் மாற்ற முடியும். உன் பிள்ளைகளின் போக்கையும் திருப்ப முடியும். பிரிந்து போன உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும். எதுவும் என்னால் கூடும். இன்று முதல் உன் வீட்டில் நான் வாசம் செய்வேன். எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே சமாதானம் இருக்கும். உன் வீட்டு வாசலில் என் காலடி பதிகிறது. இனி சண்டைக்கும் கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் இடமில்லை. பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் இடமில்லை. சாத்தானின் தந்திரங்கள் உன் வீட்டை விட்டு விலகி ஓடும். உன் வீட்டுக்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக அமைதியை நீ உணர்வாய். உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்பு இனிமையாக மாறும். பகைமை மறைந்து அன்பு பெருகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன். கவலைப்படாதே. என் குடும்பம் சிதறி போய்விடுமோ என்று பயப்படாதே. நான் கட்டும் வீட்டை யாராலும் இடிக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டிலிருந்த குறைவுகள் நிறைகளாக மாறும். பணக்கஷ்டத்தால் வந்த சண்டைகள் தீரும். உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். கடன் தொல்லைகள் நீங்கும். நோயின் வேதனைகள் நீங்கும். உன் வீடு ஒரு சிறிய பரலோகமாக மாறும். மகனே, மகளே, நீ மீண்டும் சிரிப்பாய். எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் நாட்கள் வரும். சிரித்து பேசும் நாட்கள் வரும். உன் பிள்ளைகள் உன்னை மதிப்பார்கள். உன் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். நீ அவமானப்பட்ட அதே உறவுகளின் முன்பாக
நான் உன்னை உயர்த்துவேன். அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். இழந்த ஆண்டுகளை நான் உனக்கு மீண்டும் கொடுப்பேன். வெட்டுக்கிளிகள் அழித்த நாட்களை நான் ஈடு செய்வேன். இப்போது உன் மனதை அமைதிப்படுத்து. எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறி. நடந்தது எதுவும் மாறாது என்று நினைக்காதே. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்போதே அது தொடங்குகிறது. கண்களை மூடி உன் வீட்டை நினைத்துப் பார். உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் ஒளி பிரகாசிப்பதாக கற்பனை செய். ஹால் முதல் படுக்கையறை வரை, சமையலறை முதல் வாசல் வரை என் பாதுகாப்பு இருக்கிறது என்று எண்ணு. எந்த தீய சக்தியும் உள்ளே நுழைய முடியாது. உன் வீட்டைச் சுற்றிலும் நான் பாதுகாப்பு மதிலை எழுப்புகிறேன். உன் கணவர் அல்லது மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோர் ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லி என்னிடம் ஒப்படை. அவர்களை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அவர்களின் இருதயங்களை நான் தொடுகிறேன். இப்போது உன் நெஞ்சிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்குவதை உணர். நீ லேசாகிறாய். அமைதி, ஆழமான அமைதி. புயல் நின்றது. கடல் அமைதியானது. உன் குடும்பத்திலும் இப்போது அமைதி நிலவுகிறது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீர் மதிப்புடன் வைக்கப்பட்டது. இனி நீ பயப்படத் தேவையில்லை. யாரையும் பார்த்து அஞ்சத் தேவையில்லை. நான் உன் கேடகமாக இருக்கிறேன். உன் குடும்பத்தின் காவலனாக இருக்கிறேன். எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது. நாளைய தினத்தை குறித்து கலங்காதே. விடியும்போது புதிய கிருபை உனக்காக காத்திருக்கும். இன்றிரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் கவலைகளை நான் எடுத்துக்கொண்டேன். பதிலாக என் சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் தரவும் முடியாது. உலகம் எடுக்கவும் முடியாது. உன் உள்ளம் தைரியமாக இருக்கட்டும். திடன்கொள். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விலகவும் மாட்டேன். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உன் வீடு ஜெப வீடு. உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. இது என் ஜீவன். இவை உன் வீட்டுக்குள் கிரியை செய்யத் தொடங்கிவிட்டன. மாற்றத்தை நீ காண்பாய். சீக்கிரமே காண்பாய். உறுதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு. உன் கவலைகளை நான் வாங்கிக் கொண்டேன். பதிலாக என் சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறேன்.